நான் அரசியலுக்கு வந்தது தொழிலாக நினச்சி கிடையாது, இது ஒரு சேவை அப்படின்னு ஒருத்தர் பேசியிருக்கார். யார் இப்படி பேசினது, ஏன் இப்படி பேசியிருக்காரு பார்த்துருவோம் வாங்க. மக்கள் நீதி மய்ய கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் அவர்கள் மக்கள் நீதி மய்யம் கட்சி வந்து தம்பி நம்ம தேர்தலுக்கு வரல, திமுகவுக்கு ஃபுல் சப்போர்ட்டு அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்துட்டாங்க. அது குறித்து இந்த விளக்கம் கொடுக்குறாங்கல்ல, அந்த ப்ரெஸ் மீட் ஒன்று நடக்குது. அப்போ ஸ்டார்டிங்கில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் வந்து அரசியலை தொழிலாக நினச்சி வரல, அது ஒரு சேவை, அதற்காகத்தான் வந்தேன். இந்த தலைவர் அப்படி பண்ணாரா, இந்த தலைவர் இப்படி பண்ணாரா, நான் தானே அதை பண்ணியிருக்கேன், யார் கூடயும் போட்டி போட இதை சொல்லலை. எல்லா தலைவர்களுமே அரசியலை சேவை மனப்பான்மையோடு பார்க்க வேண்டும், அதை ஒரு தொழிலாக பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம். அப்படி தான் இருக்கணும்னு மக்களும் விரும்புவாங்க அப்படின்னு நிறைய விஷயம் பேசியிருக்காரு. ஏன்டா அதெல்லாம் பேசினார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் ஸ்டார்டிங் இப்படி போய் அப்படி வருவாங்கல்ல, அந்த மாதிரி. இப்போ ஸ்டார்டிங்கில் அவர் என்ன பேசியிருக்காரு, தன்னுடைய அரசியல் பிரவேசம் குறித்து கமல்ஹாசன் அவர்கள் தெரிவித்த கருத்தை தற்போது கேட்கலாம். எனக்கு அரசியல் தொழில் அல்ல, கடமை. அப்படித்தான் எல்லோரும் இருக்க வேண்டும். நான் ஒரு சவால்லாம் விடலை, எந்த தலைவர் இப்படி பண்ணாருன்றதெல்லாம் கேட்க மாட்டேன். நான் செய்திருக்கிறேன், அதுதான் நான் நம்பும் அரசியல். சுயநலமற்றதாக, கடமையாக அது இருக்க வேண்டும். எல்லோருக்கும் அது அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நம்பி வந்தவன் நான் அரசியலில். அதே பயணத்தில் தான் நான் நடந்து கொண்டிருக்கிறேன். அதுக்கடுத்தது இப்போ செய்தியாளர்கள் என்ன டவுட் வரும் அப்படின்னா, பேச்சுவார்த்தை எப்படி போயிட்டுருக்குன்னு கேட்டப்பெல்லாம் கமல்ஹாசன் அவர்கள் ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு, சுமூகமாக போகுது அப்படின்ற மாதிரி 2 தடவை அப்டேட் கொடுத்தார். டக்குன்னு என்ன பண்ணிட்டாருன்னா, எலெக்ஷனில் நாங்கள் போட்டி இல்லை, திமுகவுக்கு வெறும் சப்போர்ட்டு தான் அப்படின்னு அறிவிச்சிட்டார். அப்போ நமக்கு என்னன்னா, ஏதாவது உங்களுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டதா, ஏதாவது அழுத்தத்தின் காரணமாக இந்த முடிவா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வரும்ல, அதை கேட்குறாங்க. அதுக்கு கமல்ஹாசன் அவர்கள் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுக்கே இது பெரிய பிரச்சனையாக இருக்குப்பா, எங்கள் கட்சிக்கு பிரச்சனை இல்லை, எங்களுக்கு அழுத்தம்லாம் இல்லை, தமிழ்நாட்டுக்கே இது ஒரு பெரிய அழுத்தம், அந்த லெவலில் இருக்குது. நீங்கள் இப்போ நம்ம இதை இப்படி எடுத்துக்கோங்க, சோகமாக பிஜிஎம் போட்டிங்கன்னா அது சோக செய்தி, ஜாலியான பிஜிஎம் போட்டிங்கன்னா அது ஜாலி செய்தி, அப்படி இருக்குல்ல. நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கன்றது தான் நீங்கள் தான் கொண்டு போய் வந்து கரெக்டாக சொல்லணும். உங்களுக்கு நம்ம வந்து இதை அழுத்தம் இதுக்கெல்லாம் யோசிக்கிறீங்க நீங்கள், அப்படிலாம் ஒரு நெருக்கடி வந்து கட்சிக்கு வரல, தமிழ்நாட்டுக்கே நெருக்கடி வந்துருச்சு இப்போ அப்படின்ற மாதிரி என்னென்னமோ சொல்லி நம்மளுடைய மனசை ஆசுவாசப்படுத்த முயற்சி பண்ணியிருக்காரு கமல்ஹாசன் அவர்கள். ஆனால் உண்மையிலேயே மனசை ஆசுவாசப்படுத்திக்க வேண்டியது யாருன்னா கமல்ஹாசன் அவர்களுக்கு தான். எப்படி இருந்த மனுஷன் அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ நிலைமை அந்த லெவலில் தானே இருக்குது. நெருக்கடிங்கிறது தமிழ்நாட்டுக்கே வந்திருக்கு, கட்சிக்கு இல்லை. அதனால் என்ன நெருக்கடின்னு கேட்காதீங்க, நீங்களா இல்லை புரிஞ்சுக்கணும், நீங்கள் தானே போய் சொல்லணும். நீங்கள் சொல்லும்போது அது பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டால் அது கவலைக்கிடமாகிடும், சந்தோஷமான மியூசிக் போட்டால் சந்தோஷமாக ஆகிடும்.